அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கும் பேங்க்கில் உள்ள சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு, எது யாருக்கு சிறந்தது, மற்றபடி போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வேறு என்னென்னா அட்வான்டேஜ் இருக்குது, கம்பேர் பண்ணி நம்ம பேங்க் அக்கௌண்ட்டோட கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு கணக்கு பாதுகாப்பு. அதாவது எந்த இடத்துல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிறது பார்த்தோம்னா, 2 சைடும் நமக்கு பாதுகாப்பாக தான் இருக்கும். ஒரு சில பாயிண்ட்டை கம்பேர் பண்ணும்போது எது பெஸ்ட்டு அப்படிங்கிறத பார்ப்போம். போஸ்ட் ஆஃபீஸ் அப்படி பார்த்தீங்கன்னா, இது இந்திய அரசு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நடத்துது. 100% கவர்மெண்ட்டு தான் உத்தரவாதம் கொடுக்குது. பணம் முழுவதும் பாதுகாப்பாக இருக்கும். இது எல்லாத்தையும் தெரிஞ்சது தான். அதே வந்து பேங்க் பார்த்திங்கன்னா 2 டைப் ஆஃப் பேங்க் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் பேங்க்கும் இருக்குது, தனியார் பேங்க்கு, ப்ரைவேட் பேங்க்கும் இருக்குது. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஆர்பிஐ ரூலுக்கு கீழே தான் வரும். அப்படி வந்தாலும் ஒரு சில ரிஸ்க் இருக்குது ப்ரைவேட் பேங்க்கில். அதாவது அதிக வட்டிக்கு இப்போயுமே எஃப்டி, ஆர்டி அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுக்குறாங்க. ஒரு சில சம்டைம் ப்ரைவேட் பேங்க்கில் ஏதாவது ஒரு மோசடி அந்த மாதிரி நடக்குது. ஆனால் நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அப்புறம் வட்டி விகிதம். அதாவது பார்த்திங்கன்னா, நார்மலாக சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் பார்த்திங்கன்னா பணத்தை போடுவோம், வேணுங்கிறப்ப எடுத்து செலவு பண்ணுவோம் அப்படிங்கிற டிரான்சாக்ஷன் போயிட்டு இருக்கும்போது, அந்த பணத்தை போட்டு வச்ச அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு எவ்வளோ வட்டி தருவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, போஸ்ட் ஆஃபீஸில் 4%, அதாவது 4% வந்து தராங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட்டு தான் நிர்ணயிக்கும். நிலையான வட்டியாக தந்துட்டுருக்காங்க. அதே வந்து பேங்க் பார்த்திங்கன்னா, பேங்க்கை பொறுத்து மாறும், ஒவ்வொரு பேங்க்கை பொறுத்தும். அதுவுமே பார்த்திங்கன்னா 2.7%லேருந்து 3% வச்சும் மாறிக்கிட்டே இருக்கும். அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் கம்பேர் பண்ணும்போது பேங்க்கில் அந்த வட்டி விகிதம் வந்து கம்மியாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, குறைந்தபட்ச இருப்பு. குறைந்தபட்ச இருப்பு அப்படின்னா மினிமம் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸில் குறைந்தபட்சம் ரூ. 500 இருந்தால் போதும். இதை மெயின்டைன் பண்ணலை அப்படின்னாலும் பெருசாக பெனால்ட்டி இருக்காது. அப்படியும் இருந்தாலும் ரொம்ப மினிமமான பெனால்ட்டி தான். பேங்க்கில் அப்படி கிடையாது. பேங்க்கை பொறுத்து மாறுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேங்க்கில் மினிமம் பார்த்திங்கன்னா, ஒரு சில பேங்க்கில் கம்பல்சரி ரூ. 1000 இருக்கணும். ஒரு சில பேங்க்கில் ரூ. 5000 வச்சு மினிமம் பேலன்ஸாக இருக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் இருக்குது. அப்படி மெயின்டைன் பண்ணலாம் ஆட்டோ டெபிட்டில் மந்த்லி இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி ரொட்டேஷனாக காசு அமௌண்ட் பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க நமக்கு. போஸ்ட் ஆஃபீஸில் அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் மினிமம் பேலன்ஸ் பெனால்ட்டி ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா, அமௌண்ட்டு பிடிப்பாங்க. அது எவ்வளோ பிடிப்பாங்க அப்படிங்கிறது பார்த்தோம்னா, மினிமம் பேலன்ஸ் பெனால்ட்டி வந்து போஸ்ட் ஆஃபீஸில் சுத்தமாக கிடையாது. பேங்க் மினிமம் பேலன்ஸ் பெனால்ட்டி பார்த்திங்கன்னா ரூ. 100லேருந்து ரூ. 600 பேங்க்கை பொறுத்து அது மாறுது. அப்புறம் எஸ்எம்எஸ் அலர்ட் சார்ஜ். அதை பார்த்தோம்னா, எஸ்எம்எஸ் அலர்ட் வந்து பேங்க்லேயும் இருக்குது, அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் நமக்கு இருக்குது. எஸ்எம்எஸ் சார்ஜு வந்து இல்லை, இதுக்குன்னு தனியாக ஒரு அமௌண்ட்டு பிடிக்கிற மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் இல்லை. அதுவும் இல்லாமல் தேவையில்லாத எஸ்எம்எஸும் வரதும் கிடையாது நமக்கு. ஏதாவது ஆர்டி போட்டோம், எஃப்டி போட்டோம், இல்லை வேறு ஏதாவது இன்சூரன்ஸ் போட்டோம்னா பர்டிகுலர் டைமுக்கு வந்து ரிமைண்டர் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான எஸ்எம்எஸ் மட்டும்தான் வருது, தேவையில்லாத வரது கிடையாது. அதே மாதிரி பேங்க்கில் பார்த்திங்கன்னா, எஸ்எம்எஸ் சார்ஜுன்னு சொல்லிட்டு மாதத்துக்கு ரூ. 15லேருந்து ரூ. 30 வச்சு பிடிக்கிறாங்க. ஒரு சில பேங்க்கில் வந்து மாதம் பிடிக்காமல் வருஷத்துக்கு இவ்வளோ ரூ. 180, ரூ. 360, அப்புறம் ரூ. 200 அவங்க பேங்க்கை பொறுத்து மாறுது. அடுத்து பார்த்திங்கன்னா, டெபிட் கார்டு ஆனுவல் ஃபீ. அதாவது ஏடிஎம் கார்டு போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் நமக்கு தராங்க, பேங்க்லேயும் தராங்க. இதில் பார்த்திங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து அமௌண்ட் பார்த்திங்கன்னா, அதாவது டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட்டுக்கு டிஃப்ரெண்ட் சார்ஜ் பண்ணுறாங்க. அதில் 0 ஃப்ரீ அக்கௌண்ட்டும் இருக்குது, அதே மாதிரி ரூ. 125 மேக்ஸிமம் வருஷத்துக்கு பிடிக்கக்கூடிய அக்கௌண்ட்டும் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, பேங்க்கில் பார்த்திங்கன்னா ரூ. 150லேருந்து ரூ. 300 வரலும் வருஷத்துக்கு பிடிக்கிறாங்க. அது இல்லாமல் ப்ளஸ் ஜிஎஸ்டி சேர்த்து பிடிக்கிறாங்க. இதை கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸில் டெபிட் கார்டு வந்து ரொம்ப கம்மியாகவே ஆனுவல் மெயின்டெனன்ஸ் ஃபீ வந்து வாங்குகிறாங்க. அப்புறம் அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜ். இது வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா, நார்மலாக ஒரு அக்கௌண்ட் அந்த பிரான்ச்சில் வச்சதுக்காகவே, நம்ம ஓப்பன் பண்ணதுக்காக வருஷத்துக்கு இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி பேங்க்கில் பிடிப்பாங்க. அந்த மாதிரி பார்த்தோம்னா அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் ஃபீ வந்து கிடையாது போஸ்ட் ஆஃபீஸில். அதே மாதிரி பாஸ்புக் வந்து அப்டேட்டு வந்து ஃப்ரீயாகவே பண்ணி தராங்க நமக்கு. அதே மாதிரி பேங்க்கில் பார்த்திங்கன்னா, வருஷத்துக்கு ரூ. 100லேருந்து ரூ. 300 வச்சும் டைப் ஆஃப் பேங்க்கை பொறுத்து மாறுது. அது இல்லாமல் ஹிடன் சார்ஜஸ் இருக்குது.
அதாவது எஸ்எம்எஸ் சார்ஜஸ் சொன்ன மாதிரி நிறைய சார்ஜஸ் வந்து அதில் அதிகமாக போடுறாங்க. இதில் போஸ்ட் ஆஃபீஸில் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் கிடையாது. அப்புறம் ஏடிஎம் வித்ட்ராவல் சார்ஜஸ் அதை பார்த்தோம்னா போஸ்ட் ஆஃபீஸில் ஏடிஎம் வித்ட்ராவல் சார்ஜஸ் பார்த்திங்கன்னா வித்ட்ராவல் எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவு தான், லிமிட்டு தான் வச்சுருக்காங்க, இவ்வளோ தான் வித்ட்ராவல் பண்ண முடியுங்கிறது. இது அதே மாதிரி பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவும் கிடையாது. பேங்க்கில் பார்த்திங்கன்னா ஏடிஎம் வித்ட்ராவல் சார்ஜஸ் வந்து ஃப்ரீ லிமிட் ஒரு 3 டைம் ஃப்ரீ லிமிட் இருக்குது. அது முடிஞ்சிருச்சுன்னா ₹20 $25 வரையிலும் சார்ஜஸ் பண்ணுறாங்க பெர் டிரான்சாக்ஷனுக்கு. போஸ்ட் ஆஃபீஸில் அந்த மாதிரி கிடையாது, எக்ஸ்ட்ரா ஃபீ கிடையாது. அப்படியே இருந்தாலும் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்புறம் சீனியர் சிட்டிசனுக்கு இது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சீனியர் சிட்டிசனுக்கு ரொம்ப எளிமையான நடைமுறையாக இருக்குது. அதே மாதிரி போஸ்ட்மேன் வந்து டோர் ஸ்டெப் சர்வீஸ் கொடுக்குறாங்க. காசு எடுக்கிறதுக்காக இருக்கட்டும், இந்த ஓஏபி பணம் வாங்குறதுக்காக இருக்கட்டும், மற்ற எல்லா சர்வீஸுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பேங்க் அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ராசஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்க வந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறது, போயிட்டு வர்றது எல்லாமே கொஞ்சம் சிரமமான ஒரு ஒர்க்காக இருக்குது. கிராமப்புற அணுகல், அதாவது கிராமப்புற மக்களுக்கு இது எந்த வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு கிராமத்துலேயுமே போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. அதே மாதிரி ட்ராவல் செலவு கம்மி, நேரம் வந்து ரொம்ப கம்மியாகுது, போனோம் டக்குன்னு பணம் எடுத்துகிட்டு வர முடியுது. அதே பேங்க்கில் போனால் அப்படி கிடையாது. எல்லா ஊருக்கும் பேங்க் கிடையாது, ரொம்ப லாங்கில் இருக்கும். ஒரு 4-5 ஊருக்கு பொதுவான ஒரு பேங்க்கு தான் இருக்கும். டைமு அண்டு ட்ராவல் அதிகமாக இருக்கும். இதனால் பேங்க் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா மற்ற சேமிப்பு திட்டங்கள்லாம் இருக்குது போஸ்ட் ஆஃபீஸில். ஆர்டி இருக்குது, எஃப்டி இருக்குது, அப்புறம் பிபிஎஃப் இருக்குது, இந்த மாதிரி நிறைய ஸ்கீம் இருக்குது. எல்ஐசி, அதாவது பிஎல்ஐ, ஆர்பிஎல்ஐ, இந்த மாதிரி இன்சூரன்ஸ் திட்டமும் இருக்குது. இது எல்லாமே நம்ம போடணும், யூஸ் பண்ணணும், அந்த ஸ்கீமை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த அக்கௌண்ட் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு தான் அதிலேருந்து தான் நம்ம அதை பண்ண முடியும். பேங்க்கில் அப்படி கிடையாது, செப்பரேட் ப்ராசஸ். அதே மாதிரி சார்ஜஸும் அதிகமாக இருக்கும். தனித்தனியாக ஒரு இதை ஓப்பன் பண்ணுறது தனி ப்ராசஸில் தனியாக தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஹிடன் சார்ஜஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா பேங்க்கில் அதிகமாகவே இருக்கும், நமக்கு தெரியாதில்லை. எதுக்கு பிடிக்கிறாங்கன்னு ஒரு சம்டைம் தெரியாமல் போயிடும். அதுக்கப்புறம் போய் கேட்டோம்னா இந்த ரீசன் சொல்லிட்டு ஏதாவது ஒரு புது ரீசன் சொல்லுவாங்க. போஸ்ட் ஆஃபீஸில் அந்த மாதிரி எந்த ஒரு ஹிடன் சார்ஜஸும் இல்லை, செப்பரேட். அதே மாதிரி ஒர்க்கு வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அப்புறம் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸுக்கும் பேங்க்கும் மேஜர் டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெரிய டிஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா பெனால்ட்டி கிடையாது, ரொம்ப செக்யூர்டானது, செலவு வந்து ரொம்ப கம்மி. ட்ராவலாக இருக்கட்டும், இல்லை அங்கே போய் பணம் எடுக்கிறது போடுறதுக்கு ரொம்ப சிரமப்பட தேவையில்லை. போன டைமுக்கு போன வேலையை டக்குன்னு முடிச்சுட்டு வந்துடலாம். அதே பேங்க்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிரமம் தான், அலையணும், சார்ஜஸ் அதிகம், பெனால்ட்டியும் நம்ம கரெக்டாக அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணல அப்படின்னா பெனால்ட்டியும் அதிகம். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டோம். இதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிராமப்புற மக்களுக்கும் சீனியர் சிட்டிசன், வீட்டில் இருக்கவங்க, அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி ரொம்ப பெரிய பிஸ்னஸ் பண்ணுறேன், பெரிய அமௌண்ட் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறவங்களுக்கு ஓகே, அவங்க வந்து பேங்க்கில் இருக்கட்டும், பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அவங்க பயன்படுத்திக்கலாம். மற்றபடி நார்மல் பீப்புளுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து ரொம்ப சிறந்ததாக இருக்கும். ஓகே, இவ்வளோ தான் இதுக்குள்ளே டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நம்ம பேசியாச்சு, சொல்லியாச்சு. இதை பற்றி மேலும் விவரங்கள் ஏதாவது தெரியணும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு லைக் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.